வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரைனசுகி அக்குட்டகவா அவங்க எழுதின இன்னர் குரூப் இந்த கதையோட சம்மரியை பார்க்கலாம் வாங்க. இது அவர் எழுதுனது 1921. இதை வேர்ல்டு லிட்ரேச்சரில் பெஸ்ட் கிளாசிக்ஸில் ஒன்றா எல்லாருமே சொல்லுவாங்க. இது 1952 அகிரோ குரோசாவா சினிமா எடுத்திருக்காரு. சினிமாவோட பேர் ராஷோமோன்னு. இந்த ராஷோமோன் கூட இவர் எழுதின, அதாவது அக்குட்டகவா எழுதின அந்த கலெக்ஷன்லேருந்து இருக்கிற இன்னொரு கதையோட தலைப்பு தான். இதை தான் அகிரோ குரோசாவா அவரோட படத்துக்கு வச்சுருக்காரு. கதை ரொம்ப சாதாரண ஒரு கதை தான். ஒரு சாமுராய் கொல்லப்பட்டிருக்காரு. அவரோட மனைவி காணல. ஒரு திருடனை பிடிச்சிருக்காங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, நிறைய பேரை கூப்பிட்டு விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த கொலையை நடந்தது யார், நீங்கள் என்ன பார்த்தீங்க அப்படின்லாம் ஒருத்தவங்களும் அதுக்கான பதிலை சொல்கிறாங்க. கேள்வி கேட்குறது ஒரு ஹை போலீஸ் கமிஷனரு. இப்போ ஒருத்தவங்களும் அவங்க என்ன பார்த்தாங்க அப்படின்றது தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. அது மூலமாக சட்டப்படி எல்லாருமே எப்படி இந்த கொலை நடந்திருக்கும் அப்படின்றத முடிவு பண்ண பார்க்குறாங்க. இவர் கதை எப்படி எழுதியிருக்காருன்னா ட்ராமாட்டிக் மோனோலாகில் எழுதியிருக்காரு. ட்ராமாட்டிக் மோனோலாக்னால் ஒரே ஒரு கதாபாத்திரம் மட்டும்தான் பேசுவாங்க. இப்போ இங்கே பார்த்திங்கன்னா அந்த சாட்சி சொல்ல வந்தவங்க பேசுவாங்க. அவங்களோட பேச்சிலேருந்தே எதிர்க்க அவங்களுக்கு என்ன கேள்வி கேட்டப்பட்டிருக்கு, யார் கேட்குறாங்க, அது மூலமாக நடந்த விசாரணை முழுசாக நமக்கு ஒரு திரைப்படம் மாதிரி தெரியும். எல்லா விவரங்களும் இவங்க பேசுகிறது தெரிஞ்சிடும். அது மாத்திரம் இல்லாமல் இந்த சாட்சி சொல்ல வந்தவங்களோடைய குணாதிசயமோ குணபாவமோ அவங்களோட கதாபாத்திரமும் எத்தகையது அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ அக்குட்டாவோட கேரக்டர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா, ஒருத்தங்க உண்மையை சொல்லும் போது அதை நம்ம அப்படியே எடுத்துக்க முடியாது. ஏன்னா அவங்களுடைய பார்வையிலேருந்து அவங்களோட கண்ணோட்டத்துலேருந்து அவங்க எல்லாம் சொல்லியிருப்பாங்க. அதனால் ஒருத்தவங்களும் ஒன்று சொல்லும் போது கொஞ்சம் வேறுபாடுகள் இருக்கும். அப்போது கொலையை செஞ்சது யார் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் இந்த கதையோடைய முக்கியமான கருவாகவே இருக்குது. முதல்ல சாட்சி சொல்ல வரவர் ஒரு மரவெட்டி. அவர் தான் அந்த உடலை பார்த்துருப்பார், இறந்து போன அந்த சாமுராயோட உடல். அதே சமயத்தில் விசாரணையில் அவர் மெதுவாக இன்னொரு சீப்பையும் அவர் எடுத்து வச்சுக்கிட்டதை ஒத்துப்பார். இவர் சொல்கிறது நிறைய விஷயங்கள் தெளிவாக சொல்லிடுவார். அதாவது இறந்து போனவர் ஒரு நீல கலர் பட்டு கிமோனை போட்டிருந்தார். அவரோட நெஞ்சில் ஒரே ஒரு குத்து, அது கத்தி குத்தாக இருந்திருக்கணும். அதுதான் அந்த உயிரை எடுத்திருக்கணும். அந்த இடமே கொஞ்சம் களைச்சி போட்ட மாதிரி இருந்தது. ஏன்னா கீழே நிறைய இலைங்கெல்லாம் கம்பு குச்சியெல்லாம் இருக்கணும், எல்லாம் கொஞ்சம் களைஞ்ச மாதிரி இருக்குது. அதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா, ஒரு பெரிய சண்டைக்கு அப்புறம் தான் அவர் கொல்லப்பட்டிருக்காருன்னு புரிஞ்சுக்கலாம். அந்த ரத்தக்கரை காஞ்சி போயிருந்தது. இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, அவர் இறந்து பல மணி நேரம் ஆயிருக்கணும்னு தெரிஞ்சிடலாம். எந்த இடம்னா யமாஷினா ஸ்டேஜ் ரோட்லேருந்து ஒரு 150 மீட்டருக்கு உள்ளே போய் அந்த இடத்துல தான் அவர் இறந்து போயிருக்காரு. இவர் மரம் வெட்டின்றதுனால அந்த இடத்துக்கு மரம் வெட்டுறதுக்காக அவர் போயிருக்காரு. அப்போ தான் உடலை பார்த்துட்டு அவர் தகவல் தெரிவிச்சிருக்காரு. அடுத்தது ஒரு புத்த துறவி. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அதுக்கு முந்தின நாள் அவர் இறந்து போனவரும் அவரோடு இருந்த பெண்மணியும் அவர் தெருவில் பார்த்துருக்காரு. பெண்மணியை அவர் ரொம்ப சரியாக கவனிக்கல. ஏன்னா அவங்க முகமும் மூடப்பட்டிருந்தது. ரெண்டாவது ஒரு புத்த துறவின்றதுனால அவருடைய கண் ரொம்ப அந்த பெண் மேலே படியல. ஆனால் அவள் ஒரு லில்லியா க்ளோத்ஸ் போட்டுட்டு இருந்தாதாவும் ஒரு 4 அடி உயரம் இருந்திருப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இந்த சாம்ராய் போ ஆரோஸ்லாம் வச்சுருந்தான்னு சொல்லும் போது மனித வாழ்க்கை எப்படி நிலை இல்லாதது, எவ்வளோ ஒரு நொடி பொழுதில் அது நம்மளை விட்டு போகக்கூடிய ஒரு நிலையில் தான் இருக்குதுன்னு சொல்கிறாரு. அதுக்கு அவர் காலையில் இருக்கக்கூடிய பனித்துளியும் ஒரு மின்னலையும் அவர் ஒப்பிட்டு சொல்கிறார். மனித வாழ்க்கை இப்படி தான் அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு போகிறாரு. அடுத்தது ஒரு போலீஸ்காரர் வராரு. அவர் சொல்கிறாரு, நான் ஒரு திருடன், அவன் பேர் டாஜாமாரோ, அவனை பிடிச்சிருக்கேன். அவன் பெண்களை கற்பழிக்கிறதுலையும் ரொம்ப மோசமான ஒரு செயலில் ஈடுபடுறதுலும் இருக்கக்கூடிய ஒரு ஆள். கையோட்டோன்ற இடத்துல தான் அவன் இருக்கான். அவனை பிடிச்சிருக்கேன். எனக்கு என்னவோ அவன் மேலே கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது. ஏன்னா அந்த புத்த துறவி சொன்ன மாதிரி அந்த சாமுராய்கிட்ட இருந்த பொருளெல்லாம் இவங்கிட்ட இப்போ இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நாலாவதாக சாட்சி சொல்கிறவங்க அந்த காணாமல் போன பொண்ணோடைய அம்மா. அந்த பொண்ணோட பேர் மசாகோ. அந்த பொண்ணுடைய கணவர் பேர் டக்கிஹாரோ, அதாவது இறந்து போன சாமுராயி. இவங்க 2 பேரும் தான் அந்த வழியாக அவங்க பயணத்தை மேற்கொண்டிருந்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அழ ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா இப்போ இவர் இறந்துட்டான்னு தெரியும், ஆனால் என் பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணை நினச்சி அவங்க அழ ஆரம்பிச்சிடுறாங்க.
இப்போ கடைசியாக வந்து பிடிப்பட்ட அந்த திருடனான தாஜாமாரோ அவன் வந்து சொல்கிறான், அவன் ஒத்துக்கிறான், நான் தான் வந்து டக்கேஹாரோவை கொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது காரணத்தையும் அவன் சொல்கிறான். நான் ரோட்டில் போகும்போது மசாகோ வந்து ஒரு குதிரையில் முகத்தை மூடிட்டு தான் போயிட்டுருந்தாங்க. ஆனால் காற்று வீசும் போது அந்த முக்காடு வந்து கொஞ்சம் விலகுனதில் அவளோட முகத்தை பார்த்து அவள் அவ்வளோ அழகாக இருந்தா. எனக்கு உடனே அவளை அடையணும்னு ஆசையாக இருந்தது. அதுக்காக நான் என்ன பண்ணேன்னா, அவங்களோட சேர்ந்து நானும் ஒரு பயணி மாதிரி பயணிக்க ஆரம்பித்தேன். அப்போ நான் என்ன சொன்னேன்னா, இந்த மாதிரி வந்து ஒரு ஏற்கனவே இறந்த ஒரு பெரிய பணக்காரருடைய கல்லறையிலேருந்து நான் நிறைய பொருளெல்லாம் கண்ணாடி, அதுக்கப்புறம் கத்தியெல்லாம் எடுத்து ஒரு இடத்துல ஒளிச்சு வச்சுருக்கேன். அது ரொம்ப கம்மி விலைக்கே விற்றுடலான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு தெரியும் டக்கேஹாரோ உடனே வந்து ஆசைப்படுவார்னு. அதனால் அவரோட பேராசையை நான் தூண்டி விட்டேன். அது இங்கே தான் வச்சுருக்கேன் வாங்கன்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துக்கு அழைச்சின்னு போனேன். கொஞ்சம் தூரம் வந்துட்டு அப்புறம் அந்த தோப்பை பார்த்த உடனே மசாகோ வந்து நான் இங்கேயே இருக்கேன்னு சொல்லிட்டு குதிரையில் அவங்களே இருந்துட்டாங்க. ஆனால் டக்கேஹாரோடைய பேராசை வந்து அவன் கண்ணை மறைச்சிடுச்சு. வேக வேகமாக அவன் முன்னாடி போனான். அவன் வந்து சாமுராய்ன்னு எனக்கு தெரியும். ஏன்னா அவன்கிட்ட வந்து கத்தி இருந்தது, அம்பு இருந்தது, வில்லும் இருந்தது. அதனால் நான் என்ன பண்ணேன்னா, அவன் எதிர்பார்க்காத நேரத்தில் அவனை பின்னாடியிலேருந்து அவனை தாக்கிட்டு அவனை கட்டி போட்டுட்டு மசாகோவை வந்து அழைச்சின்னு போனேன். அங்கே அழைச்சின்னு போயிட்டு மசாகோவை நான் கற்பழிச்சிட்டேன். ஆனால் எனக்கு என்ன ஆச்சரியன்னா, மசாகோ அதுக்கப்புறம் என்கிட்ட ஒன்று சொன்னான். இந்த அவமானம் வந்து உங்கள் 2 பேருக்கு நடுவில் எனக்கு நடந்தது, முன்னிலையில் நடந்தது. அதனால் உங்கள் 2 பேரில் யாராவது ஒருத்தங்க தான் உயிரோடு இருக்கணும் அப்படின்னு அவள் பேசிகிட்டு இருந்தா. அப்போ நான் என்ன சொன்னேன்னா, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிடுச்சு, வா என் மனைவியாக என் கூட இருன்னு அவளை கூப்பிட்டேன். அப்போ அவள் சொன்னான், அப்போ நீ அவனை கொன்னுடு அப்படின்னு சொன்னான். இதை நான் எதிர்பார்க்கல. ஆனால் எனக்கு வேறு வழி இல்லை. அதனால் நான் டாஜாமாரோவை போய் அவனை வந்து நான் ஒரு கயிறில் கட்டி வச்சுருந்தேன். நான் திருடன்றதுனால எப்போதுமே நான் ஒரு கையில் வச்சுருப்பேன். ஏன்னா எப்போ எந்த சோரை தாண்ட வேண்டியிருக்குன்னு எனக்கு தெரியாது. அந்த கயிறால் தான் நான் கட்டியிருந்தேன். இப்போ அந்த கயிறை வந்து நான் வெட்டி எடுத்துகிட்டு அவனை வந்து நான் வந்து போரிட்டு தான் வெல்லணும் அப்படின்னு நினச்சேன். அதனால் அவனோட சண்டை போட்டேன். சரியாக 23வது வீச்சில் அவனோட நெஞ்சில் என்னோடய கத்தி பாந்துடுச்சு. அவனை வந்து கொன்னுட்ட அப்புறம் நான் மசாகோ எங்கே இருக்குன்னு பார்த்தா மசாகோ அந்த இடத்துலையே இல்லை, அவள் ஓடி போயிட்டா. டாஜாமாரோ என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அதனால் நான் என்ன பண்ணேன்னா, அவனை வந்து அங்கேயே விட்டுட்டு, ஆனால் அவனோட பொருளெல்லாம் அவன் என்னென்ன வச்சுருந்தானோ வில்லு, அம்பு, கத்தி எல்லாத்தையும் நான் எடுத்துக்கிட்டு வரும்போது மசாகோட குதிரையை அங்கே பார்த்தேன். அதில் ஏறி நான் வந்தேன். ஆனால் அந்த குதிரை என்னை தள்ளி விட்டதுனால என்னை அடிபட்டுட்டு நான் அதில் தான் மாட்டினேன். நான் ஒத்துக்கிறேன், நான் தான் அவனை கொன்னேன்னு. இதுக்கு என்ன தண்டனைன்னு எனக்கு தெரியும். ஆனால் என்னை தண்டிக்கிறதா இருந்தால் வெளியில் இருக்கிற அந்த மரத்தில் என்னை தூக்கில் போடுங்க அப்படின்னு அவன் சொல்கிறான். இப்போ யார் கொன்னதுன்னு தெரிஞ்சிடுச்சு. அதனால் வந்து குற்றம் நிரூபிக்கப்பட்டதுனால தண்டனையும் கொடுக்கப்பட்டாச்சு. இப்போ வந்து ஹை போலீஸ் கமிஷனரோட வேலையெல்லாம் முடிஞ்சிடுச்சு. இப்போ டாஜாமாரோவுக்கு தண்டனை வழங்கிடுவாங்க, எல்லாமே முடிஞ்சிடுச்சு. ஆனால் காணாமல் போன பொண்ணு எங்கே, இந்த கேள்வி படிக்கிறவங்க மனசில் வரும். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா, காணாமல் போன மசாகோவே ஒரு கோயிலுக்கு போகிறாங்க, கியோமிசுன்ற கோயிலுக்கு. அங்கே போய் அவங்க வந்து வாக்குமூலம் மாதிரி அவங்களுடைய ஒப்புதலை அவங்க அங்கே கொடுக்குறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து அவமானப்படுத்தப்பட்டேன். டாஜாமாரை வந்து என்னை கற்பழிக்கிறது என் கணவர் பார்த்தாரு. அப்போ அவர் முகத்தில் கோபத்தையோ இல்லை வந்து வேதனையோ பார்க்கல. அவர் முகத்தில் வந்து ஒரு அவமானத்தை தான் பார்த்தேன். என்னை ரொம்ப கேவலமாக பார்த்தாரு. அவன் என்னை விட்டுட்டு போயிட்ட அப்புறம் நான் அவர்கிட்ட ஓடினேன். ஏன்னா அவர் கை காலெல்லாம் கட்டப்பட்டிருந்தது. அவரை விடுவிக்க பார்க்கும்போது இன்னும் அந்த கயிறு இருக்குச்சு தவிர அவரால் விடுவிக்கப்படலை. அதனால் நான் போய் அவருடைய கையில் இருக்கிற கட்டுறதுக்காக போனேன். ஆனால் அவர் என்னை ஓங்கி எட்டி உதைச்சாரு. நான் மயக்க நிலத்துக்கு போயிட்டேன். எழுந்து பார்க்கும்போது அந்த திருட அங்கே இல்லை. நானும் என் கணவர் மட்டும்தான் இருந்தோம். நான் அவர்கிட்ட சொன்னேன், எனக்கு வந்து அவமானம் நிகழ்ந்துடுச்சு, இதை என்னால் தாங்கிக்க முடியல. அதனால் நம்ம 2 பேருமே வந்து இறந்துடணும். உங்களுக்கு சம்மதம்னா உங்களையும் குத்தி கொண்டுட்டு நானும் வந்து இறந்துடுறேன்னு என்னுடைய கணவரும் சரின்னு சொன்னார். அதனால் நான் என்ன பண்ணேன்னா, அவன் வந்து போகும்போது என் கணவரோட கத்தி, அவருடைய வில்லு, அம்பு எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிருந்தான். ஆனால் நான் வந்து அவன்கிட்ட வந்து போராடும் போது நான் வச்சுருந்த ஒரு கத்தியை வச்சு தான் போராடினேன். அந்த கத்தி அங்கேயே தான் விழுந்து கிடந்தது. அந்த கத்தியை எடுத்துன்னு வந்து என்னோடய கணவருடைய அனுமதியோடு அவரோட நெஞ்சில் நான் குத்திட்டேன். அதுக்கப்புறம் நான் என்னோடய கழுத்துலையும் குத்திக்கிட்டு தற்கொலை பண்ண பார்த்தேன். ஆனால் என் உயிர் போகலை. அதுக்கப்புறம் நான் ஒரு குளத்தில் விழுந்து தற்கொலை பண்ண பார்த்தேன். அப்பவும் என்னால் தற்கொலை பண்ணிக்க முடியல. இந்த மாதிரி கற்பழிக்கப்பட்டு
தற்கொலையும் பண்ண முடியாத நிலைமையில் இப்போ நான் இருக்கேன், இப்போ நான் என்ன செய்கிறது அப்படின்னு அவங்க யார்கிட்ட பேசுகிறாங்களோ அவங்ககிட்ட கேட்குற மாதிரி அந்த சாட்சி வந்து ஒரு கோயிலில் நடக்குது. கடைசியாக பார்த்திங்கன்னா இறந்து போன டக்கிஹாரோவுடைய ஆத்மாவே ஒரு மீடியா மூலமாக நம்மக்கிட்ட வந்து பேசுது. டக்கிஹாரோவுடைய சாட்சியம் வந்து மசாகோ அண்ட் டஜமாரோ 2 பேரும் சொன்னதுக்கு வேறு மாறாக இருக்குது. ஏன்னா இங்கே வந்து மசாகோ வந்து டஜமாரோ வந்து கற்பழிச்சிடுறாரு. ஆனால் அதுக்கப்புறம் வந்து அவர் போய் அவகிட்ட எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழலாம், நீ என் மனைவியாக வா அப்படின்னு கேட்குறது இவர் காதில் விடுது. இவர் வந்து வேணாம், அவனுடைய பேச்சில் மயங்கிடாதேன்னு நான் சொல்ல பார்த்துருக்காரு. ஆனால் இவர் அவன் மனைவி பார்க்கவே இல்லை. அதுக்கு பதிலாக மசாகோ வந்து அவனையே பார்த்துக்கிட்டு அவள் என்ன சொல்லியிருக்கான்னா, அவர் முன்னாடி தான் எனக்கு இந்த அவமானம் நடந்தது, அதனால் நான் உன்னோட வரேன், ஆனால் நீ அவரை கொன்னுட்டு வா, அவரை கொன்னுடுன்னு திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருந்தா. இதை கேட்ட 2 ஆண் மகன்களும் அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. ஏன்னா வந்து அவங்க எதிர்பார்க்கல. அப்போ என்ன ஆகிடுதுன்னா, டஜமாரோ டக்கிஹாரோ கிட்ட வரான். அவன் கையெல்லாம் கட்டப்பட்டிருந்தது, அந்த கயிறை வெட்டிடுறான். வெட்டிட்டு அவன் சொல்கிறான், அவன் வந்து உன்னை கொல்ல சொல்கிறா, இப்படிப்பட்ட ஒரு பொண்ணு நமக்கு வேணுமா, நான் வந்து அவளை கொன்னுடவா, நீ என்ன சொல்கிற அப்படின்னு கேட்டான். இதை அவன் சொல்லும் போதே எனக்கு என்னவோ அவன் மேலே ஒரு மரியாதை வந்தது. அவன் பண்ண தப்பு கூட என்னால் மன்னிக்க முடிஞ்சுது. அதே சமயத்தில் நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் முடிச்சிட்டு இருக்கும்போது மசாகோ அங்கே தப்பிச்சு ஓடிட்டா. டஜமாரோவும் என் கையில் இருக்கிற கயிறை கட்டி விட்டதுனால அங்கேருந்து என்கிட்ட இருந்த அந்த வில்லு, அம்பு, கத்தி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அவனும் போயிட்டான். எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப களைப்பாக இருந்தது. அங்கே வந்து பார்த்தா மசாகோ வந்து ஒரு கத்தி வச்சுருந்தா. அதில் தான் அவன் முதல்ல வந்து அவன்கிட்டேருந்து தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு முயற்சி செஞ்சேன், ஆனால் முடியல. அந்த கத்தி அங்கே இருந்தது. அந்த கத்தியை எடுத்துகிட்டு நானே என்னை குத்திக்கிட்டேன். அப்படின்னு வந்து சூரிய அஸ்தமம் ஆகுது பார்த்துக்கிட்டே இருட்டுக்குள்ளே போயிட்டுருந்தேன். அப்போது கிட்டத்தட்ட என் உயிர் போகிற நிலமையில் அந்த இருளில் யாரோ ஒருத்தவங்க என்கிட்ட வந்தாங்க. வந்து என் நெஞ்சில் இருந்த கத்தியை உருவி எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த கதையை முடிக்கிறான். அதே நேரத்தில் என்னோடய உயிரும் பிரிஞ்சிடுச்சுன்னு. இப்போது ஒருத்தவங்களும் வேறு மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது டக்கிஹாரோ, டஜமாரோ, மசாகோ 3 பேரும் வேறு மாதிரி சொல்லியிருக்காங்க. 3 பேருமே கொலை செஞ்சதை ஒத்துன்ருக்காங்க. அப்போது நிஜமாகவே கொலை செஞ்சது யார் தான் அப்படின்ற ஒரு கேள்வியோடு தான் இந்த கதையை அவர் முடிச்சிருக்காரு. அப்போ படிக்கிறவங்களும் இல்லை இந்த நாடகத்தை பார்க்குறவங்க தான் ஒரு முடிவுக்கு வரணும், உண்மையில் கொன்னது யார் அப்படின்ற மாதிரி. இது ரொம்ப அருமையான ஒரு கதை. இந்த டெக்னிக்கும் வந்து ரொம்ப புதுசு தான். ஏன்னா அப்போது வந்து ஒரு விக்டோரியன் எரர்லேருந்து ஒரு மாறுபட்ட மாதிரி ஒரு கதையை அவர் எழுதியிருக்காரு. திரைப்படமாக மாத்திரம் இல்லாமல் இந்த கதையை வந்து பல மொழிகள்லையும் தழுவப்பட்டு இருக்குது. ரொம்ப அருமையான கதை. உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.